கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்பட்ட திறப்பை எப்படி நான் அடைக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஸோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுங்கள். பாருங்கள், இன்றைக்கு நாம் எங்கே நாம் இருக்கிறோம் என்று நாம் முதல் தெரிந்திருக்க வேண்டும். நாம் எந்த இடத்துல நாம் தூங்கிக் கொண்டு இருக்கிறோம் என்று நமக்கு தெரிய வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 5:14 நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்ல. அதான் மரித்தோர் அதை எதை குறிக்கிறது என்றால் உலக காரியத்தை குறிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ அந்த உலக காரியத்திலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். அப்போ எழுந்திருந்தால்தான் கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பார்ன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் இன்னும் எழுந்திருக்கவில்லை. ஏனென்றால் நாம் உலகத்தை அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் நாங்கள் பார்த்தோம் உண்டு யோவானில், உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். அப்படி நாம் அன்பு கூறுவமாக இருந்தால் அவனிடத்தில் பிதாவே அன்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ பிதாவின் மேல் அன்பின் நிமித்தமாக நான் கர்த்தரை தேட மாட்டேன். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜெபம், என்னுடைய செயல்பாடு எல்லாம் உலக காரியங்களுக்கு பின்னால் தான் இருக்கும். அப்போ அதான் அந்த காரியத்தான் கவனமாக இருக்க வேணும். அப்போ பாருங்கள், நமக்கு பல தேவைகள் இருக்கிறது தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நம்முடைய தேவைக்காக நாம் ஜெபிக்கக்கூடாதான்னு சொல்லி. உலக ரீதியான தேவைகள் நமக்கு பல பேருக்கு உண்டு. பாருங்கள், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அநேக உலகத்துக்கு காரியங்கள் தேவைகள் நமக்கு இருக்குது, உலக காரியங்களிலே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:31-33 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகியால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு உலக தேவைக்காக நீங்கள் ஜெபிங்க, நான் தப்பாக சொல்லவே இல்லை, நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் அது மாத்திரம்தான் உங்களுடைய ஜெபமாக இருக்கக்கூடாது. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என்று அதுதான் முக்கியம். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நீங்களும் நம்முடைய ரட்சிப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். என்ற நம்ம ரட்சிப்பை கெடுக்கத்தான் பிசாசு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில திறப்பை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாருங்கள், எவ்வளோ குடும்பங்கள் பாருங்கள், எவ்வளோ குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாதிப்பு, மனநிலைமை பாருங்கள், சோர்வு இருக்குது, மன அழுத்தங்கள் இருக்கிறது, எவ்வளோ பாரங்கள் அவங்களோட வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், தேவனை தேடுறவர்கள் தான், ஊழியம் செய்கிறவர்கள் தான். ஆனால் அப்படி இருந்தும் உங்களோட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கள் காணப்படுகிறது. அப்போ அதுக்காக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உலக காரியங்களுக்காக, உலக தேவைகளுக்கெல்லாம் கர்த்தர் செய்வா பார்த்துக்கொள்வா தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது. பாருங்கள், நாங்கள் உண்பது ஒவ்வொரு நாளும் நாம் உண்ண வேண்டும். பாருங்கள், குடிப்போம் ஒவ்வொரு நாளும் நம்ம குடிக்க வேண்டும். அடுத்தது எண்ணத்தை உடுப்போம், ஒவ்வொரு நாளும் நான் உடை போட வேண்டும். வெளியில் போக போனால் உடை போட்டு தான் வெளியில் போக வேண்டும். அப்போ இந்த 3 காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நமக்கு தேவை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, கவலைப்படாதீங்க, அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுடைய உணவுக்காக கவலைப்படாதீங்க, எதை குடிப்போம்னு அதுக்காக கவலைப்படாதீங்க, அது என்ன உடுக்க போகிறோனோ அதுக்காக கவலைப்படாதீங்கள். ஏனென்றால் யார் கவலைப்படுறார்கள் என்றால் இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தான் நாடி தேடுகிறார்கள் என்று. அவர்கள் தான் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்தந்த காரியங்களுக்கு தான் அலைந்து திரிகிறார்கள், உலகத்தார் அஞ்ஞானிகள். ஆனால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏனென்றால் உலக தோட்டத்துக்கு முன்னே நம்மை முன்குறித்து நம்மை பிரித்தெடுத்த தேவன் நம்மை அழைத்தார். அப்போ கர்த்தர் நம்மை அழைக்கிறதுக்கு முன்பாகவே நமக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார். பாருங்கள், எப்படி பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பாருங்கள் தோட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்பாக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டார். அதுக்கு பிறகு தான் அவர்களை ஏதேன் தோட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். எல்லாம் முதல் ஆயத்தப்படுத்தி. அதே போலத்தான் நம்மை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கிறதுக்கு முன்பாக, நம்மை உருவாக்குறதுக்கு முன்பாக நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். பரலோகம் ஆயத்தப்படுத்தி விட்டது. அப்போ நாம் அவர்கிட்ட வழியிலே நாங்கள் போனால்தான் அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தின நன்மையை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இவையெல்லாம் வேண்டியவில்லை என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார், எல்லாம் ரெடி பண்ணிட்டார். அப்போ நாம் என்ன செய்யணுமா, நாம் எதற்காக ஜெபிக்க வேணுமா, எதற்காக நாம் செயல்பட வேணுமா? முதலாவது தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லப்பட்டு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ முதலாவது எதை நாம் தேட வேண்டும்? பணத்தை தேட வேண்டுமா? பிள்ளைகளை படிப்பு காரியத்துக்கு நாம் தேட வேண்டுமா? அந்த பாருங்கள், இந்த பூமியிலே நாம் தேவையான காரியத்தை அதுக்கு முதல் நாம் தேட வேணுமா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அதான் சொல்ல, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கின்னு சொல்லுகிறார் ஆண்டவர் அவனை பார்த்து. தேவனுடைய ராஜ்யத்தான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது, அவருடைய நீதியை நாம் தேடும்போது, அவர் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் அவர் தந்து கொண்டு வருவார். பாருங்க, அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அதான் முதலாவது நாம் செய்ய வேண்டும். அப்போ அது செய்யும் போது எனக்கு அந்தாண்ட நாளைக்கு என்ன தேவையோ கர்த்தர் ரெடி பண்ணிட்டார். நாளைக்கு தேவையானதை, நாளைக்கு என்னென்ன தேவைன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டார். அப்போ நாளைக்கு அந்த நாளை நான் சந்திக்கும் போது அந்த ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினதை நான் பெற்றுக்கொள்வேன். அப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம், என்னுடைய செயல்பாடு, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அப்போ அதற்கு நான் பிரயாசப்படும் போது கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தின எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்டா, 99% நாம் ஜெபம் செய்கிறோம். எதற்காகண்டா? உலக தேவைக்காகத்தான். நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம், நம்முடைய படிப்பு, ஸோ அந்த காரியங்களுக்காகத்தான் ஜெபிக்கிறோம். ஸோ அது தப்பில்லை, நீங்கள் ஜெபிங்க. நம்முடைய சொந்த தேவைக்காக ஜெபிப்பு தப்பில்லை. ஆனால் அது மாத்திரம் தான் அவங்களுடைய ஜெபமாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அவனுடைய நீதி, அதாவது கர்த்தருடைய வார்த்தைப்படி நான் வாழ வேண்டுமே, என்னுடைய செயல்பாடு கர்த்தருடைய வார்த்தைப்படி இருக்க வேண்டுமே. அப்போ என்னுடைய பிள்ளைகளை படிப்புக்காக ஜெபிக்கிறீங்க, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்க வேண்டும். அவனுடைய படிப்பு இருந்து அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனால் என்ன பிரயோசனம்? அந்த படிப்பு அவனுக்கு, அவன் பரலோகத்தை இழந்து போனால் அவனுக்கு படிப்பு என்ன பிரயோசனம்? பாருங்க, அப்போ அதனால அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும் கண்ணீர் விட்டு. இன்றைக்கு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நான் பெருசாக யோசிக்க மாட்டோம். படிப்புன்னு அவனை படிப்பு காரியத்தை நடத்தி கொண்டிருப்போம். அவன் வாலிப வயது வரும்போது அவன் கர்த்தரை விட்டு அநேக பிள்ளைகள் தூரமாய் போகிறார்கள், கர்த்தருக்கு முதுகை காட்டுகிறார்கள். ஏன்னா நாம் நம்முடைய வாழ்க்கை சின்ன வயசில் இருக்கும்போது அவனுக்கு படிப்பை தான் முன்னுக்கு வைத்தோம். அதுதான் முதலாவது வைத்தோம். அதான் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் வைக்கவில்லை, தேவனுடைய நீதியை நாங்கள் வைக்கவில்லை. முதலாவது அவனுக்கு நாம் படிப்பை வைத்தோம், உலக காரியங்களை நாங்கள் வைத்தோம், உலக நன்மைகளை அவனுக்கு முதலாக வைத்தோம். அவன் வாலிப வயது வந்த உடனே கர்த்தருக்கு முதுகை காட்டி விட்டான். இப்போ கண்ணீர் விட்டு அழுகிறோம், ஐயோ என்னுடைய மகன் பின்மார்க்கமாய் போய்விட்டான், கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டான். இன்றைக்கு கண்ணீர் விட்டு கொண்டு அநேக தாய் தகப்பன்மார் கண்ணீர் விடுகிறார்கள். இன்றைக்கு என்ன பிள்ளை செய்தார்கள் என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை காட்டவில்லை பிள்ளைகளுக்கு, தேவனுடைய நீதியை பிள்ளைகளுக்கு காட்டவில்லை. அதனால் வந்த விபரீதம் தான் இது. இன்றைக்கு அநேக பெற்றோர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், எவ்வளோ ஒரு பரிதாபம் இந்த காரியம். அப்போ முதலாவது நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அதை அப்படியே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நீதி நியாயங்களை அவன் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பான்னு சொல்லி நான் நம்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமை குறித்து. அப்போ அப்படி கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறேன், தேவன் நம்முடைய எதிர்பார்க்க நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நீதி நியாயங்களை நாம் சொல்லி கொடுப்போம் என்று கர்த்தர் எதிர்பார்த்து தான் பிள்ளைகள் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, உலக காரியத்தையே சொல்லி கொண்டிருக்கிறோம், தேவனுடைய காரியம் சொல்லி கொடுப்பதில்லை. அப்போ அதை நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நீதியை நாம் முன்னுக்கு வைக்க வேண்டும் முதலாவது. அப்போ பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பாருங்கள், அப்போ அவனுடைய ரட்சிப்பு பாதிக்கப்படக்கூடாது. அதான் கர்த்தருக்கு பாருங்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வைக்க வேண்டும். அதாவது பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம. பாருங்கள், அப்போ உலக காரியங்களை தேடுகள் பார்த்தீங்கன்னா அஞ்ஞானிகள்னு கர்த்தர் வேதம் உலகத்தார்னு சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு உலகத்தாரை போல நாம் அவளை போல நாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். நமக்கு தேவையானதெல்லாம், நம்முடைய பிள்ளைக்கு என்ன தேவை பாருங்கள், அவனுடைய படிப்பு என்ன, படிப்புக்கு படிக்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேணும், எந்த இடத்தில் இருக்க வேணும், எல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். அப்போ நான் தேவனுடைய ராஜ்யத்தை, நம்முடைய நீதியை நான் தேடிக்கொண்டு வரும்போது, அந்தந்த நேரம் வரும்போது கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்து கொண்டு வருவார். பாருங்கள், நம்ம குடும்ப தேவைகள், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவைகள், பிள்ளைகளுடைய தேவை எல்லாம் கர்த்தர் சந்தித்து கொண்டு வர ஏன்டா எல்லாம் ரெடி பண்ணிட்டார் ஆண்டவர். அப்போ தான் ரெடி பண்ணுவாராண்டு இல்லை, முதலே ரெடி பண்ணிட்டார். நாம் அந்த வழியால் போனால் சரி, தேவன் நியமித்த அந்த வழியாக தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அப்போ அந்த வழியில் நாங்கள் போகும்போது கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தினதை கர்த்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு தருவார். அதான் ஒரு அருமையான வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க என்ன சொல்லுறது, எழுதியிருக்கிறபடி கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு. அப்போ உலகத்தை நீங்கள் அன்பு கூறுகிறீங்களா அல்லது பிதாவின் மேல் அன்பு கூறுகிறீங்களா? அப்போ நீங்கள் பிதாவின் மேல் அன்பு கூர்ந்த தேவன் மேல் அன்பு கூர்ந்தீங்க என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. அப்போ பாருங்க, ஆயத்தப்படுத்திட்டாராங்க. இனிதான் ஆயத்தம் பண்ணு சொல்லல, ஆயத்தம் பண்ணினவைகள். ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. பாருங்க, நம்முடைய நாளைக்கு என்ன காரியம் நமக்கு தெரியாது. நம் கண் பார்க்கவில்லை, காதும் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதான் நான் பாருங்க, நான் சில காரியங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் போது அதிசயம் என்று சொல்லுகிறோம். நான் எதிர்பார்க்கவில்லை, கர்த்தர் இந்த காரியத்தினுடைய வாழ்க்கையில செய்துட்டார். ஏன்னா என் கண் பார்க்கவில்லை, பாருங்க காது கேட்கவில்லை, என் இதயத்தில் கூட தோன்ற இல்லை, ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்துட்டார். அதான் கர்த்தர் நம்ம கர்த்தர் செய்கிற காரியம் அதுதான். முதலாவது ராஜ்யம் அவருடைய நீதியை நாம் செய்யும் போது கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை நாங்கள் அந்த இடத்துல நாம் கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். சாட்சி நாம் சொல்வோம். பாருங்க, உங்களுக்கு தெரியும், பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். ஆனால் அவங்க செங்கடல் அங்கே காணப்பட்டது. பாருங்க கர்த்தர் செங்கடல் மூலமாக கூட்டி போக போகிறார். ஆனால் அவங்களுக்கு தெரியல கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி. பார்த்தா அவங்க செங்கடலை தான் பார்த்தாங்க. பின்னுக்கு பார்வோனுடைய கூட்டம் வருகிறது, நடுவில் இவங்க மாட்டுப்பட்டுட்டாங்க. ஆனால் தேவனை பார்க்கவில்லை, தேவன் ஆயத்தப்படுத்தின அவர்கள் பார்க்கவில்லை. பாருங்க, அப்போ கர்த்தர் அதிசயம் செய்தார். என்ன, செங்கடல் பார்த்து 2ஆக பிளந்தது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயம் தோன்றவும் இல்லை. அவங்க செங்கடல் முன் நிற்கிறாங்க, அவங்க இருதயத்தில் வரக்கூட இல்லை. ஆண்டவரால் இதை பிரிக்க முடியும்னு அவங்க நினைக்க கூட இல்லை. அதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் செயல்பட்டார். பாருங்க, அவங்களுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா பிளக்கப்படுறது. பாருங்க, அவங்க அந்த தரையில் நடந்து போகிறார்கள், செங்கடலில் நடுவாக நடந்து போகிறாங்க. பாருங்க, அதான் அதிசயம், அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நான் தேடிக்கொண்டு வரும்போது அந்த நேரத்தில் எனக்கு என்ன தேவையோ பரலோகம் ஆயத்தப்படுத்தி விட்டது, அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துவேன். அதுக்கு பிறகு நான் சாட்சி சொல்வேன், இப்படி இருந்தது. ஆனால் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்பட்டு எனக்கு இந்த தேவையை சந்தித்தார். பாருங்கள், எத்தனை பேர் சாட்சியை நாம் கேட்கிறோம். வியாதி படுக்கையில் இருந்தார்கள், அவங்க எதிர்பார்க்கல, வைத்தியர்கள் கைவிட்டுட்டாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது, கைவிரிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் அங்கே கிரியை செய்தது. கர்த்தரை நம்பினபடினால் பாருங்க, அந்த நேரம் பாருங்க, வைத்தியர்கள் கைவிட்டுட்டாங்க. பணத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, படிப்பால் ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியாக யார் அங்கே உதவி செய்தால் கர்த்தருடைய கரம் இறங்கி அற்புதம் செய்தது. செங்கடலை பிளந்தது. பாருங்க, எகிப்திலேருந்து அவங்க புறப்படும் போது எகிப்திலே கொள்ளடித்தாள்ன்னு இருக்கு. அவங்க பாருங்க, பொண்ணு அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதால் அவங்களுக்கு ரட்சிப்பு வந்ததா? பொண்ணெல்லாம் வைத்திருந்தாங்க, வெளியேறப்பட்ட பொன் வச்சிருந்தாங்க, ரத்தின கற்கள் வச்சிருந்தாங்க. ஆனால் அதால் பார்த்தீங்கன்னா உதவி வர இல்லை. கடைசி யார் உதவி செய்தார்? கர்த்தருடைய கரம் அங்கே வெளிப்பட்டது, செங்கடலை பிளந்தது. அதான் இன்றைக்கு நாம் பணத்தை பிடிச்சி கொண்டிருக்கிறோம், படிப்பை பிடிச்சி கொண்டிருக்கிறோம், உலக காரியத்தை பிடிச்சி கொண்டிருக்கிறோம், கர்த்தரை விட்டு விட்டோம். பாருங்க, எவ்வளோ கவலைக்குரிய விஷயம் இது. அதான் கர்த்தர் சொல்லப்பட்டு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் அந்த நேரத்தில் எல்லாம் அவர் செய்து முடிப்பார். அவரை நீங்கள் பிடித்து கொண்டிருங்க. சுமிச்ச காரத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.